அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைகளுடன் நான் நிவாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற கதை பாலம். ஆசிரியர் திரு கி. ராஜநாராயணன். அந்த காலத்துலலாம் போக்குவரத்துக்கு பெரிய வசதியெல்லாம் கிடையாது. இங்கேருந்து காசிக்கு போகணுன்னா நடந்து தான் போகணும். அதுவும் நாள் கணக்கில் போயிட்டு வர விஷயம் இல்லை இது. சில சமயங்களில் வருஷ கணக்கோட ஆகலாம். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு காசிங்கிறது ஒரு கோயில் மட்டும் கிடையாது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து இன்னும் பல கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி போகிறவங்க திரும்பி வர்றதும் உண்டு, திரும்பி வராமல் போகிறவங்களும் உண்டு. காசிக்கு போய் காசியில் இறந்தால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போகலாங்கிற ஒரு நம்பிக்கையே இருந்தது, இப்பவும் இருக்குது. நம்ம இந்த கதையில் சுலோச்சன முதலியார்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட உறவுக்கார அம்மா ஒருத்தவங்க வயசானவங்க. அவங்களுக்கு குடும்பம் யாரும் கிடையாது. அவங்க இது மாதிரி காசிக்கு போகலான்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. அவங்கக்கிட்ட இருந்த பொருட்களெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுலோச்சன முதலியார்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அவர் அந்த மூட்டையை வாங்கி பத்திரமா வச்சுருக்காரு. இவங்க போனவங்க ரொம்ப நாட்களாகி திரும்பலை, மாதங்களாச்சு வருஷங்களாச்சு திரும்பலை. அவங்க திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. சுலோச்சன முதலியாருக்கு இந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லி பார்க்குறாரு. அது திறந்து பார்க்கும்போது உள்ள தங்க நகைகள், வைர நகை, அப்புறம் தங்க காசுகள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதை சும்மா ஒரு மூலையில் ஒரு மூட்டையை கட்டி ஒரு மூலையில் தான் வச்சுருக்காரு. இதை பார்த்தோன்னா அவருக்கும் ஆச்சரியம். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இதை யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க ஊரில் ஒரு சித்தர் இருக்கார், ஒரு சாமியார் மாதிரி. அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிற பதிலை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை விளக்கமாக கேட்குறதுக்கு இன்னொரு சாமியார்கிட்ட போய் கேட்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் அங்கே போகலான்னு முடிவு பண்ணி போகிறாரு. இவர் போகிறப்ப அந்த சாமியார் கண்ணை மூடி தியானத்தில் இருக்கார். இவர் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு, அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு. அவரும் கண்ணை திறக்கிற மாதிரி தெரியல. சரி, இவர் கிளம்பலாம் அப்படின்னு எந்திரிக்கிறாரு. இவர் எந்திரிச்சோன்னே யாருடா அது அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கேட்குறாரு. உடனே இவர் நான் தான் அப்படின்ட்டு அவர் சாமி கும்பிட்டு அவர் அப்படியே கீழே விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சுன்னு கையை கட்டிட்டு நிற்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு இவர் நிற்கிறாரு. அவரும் எதுவும் சொல்லலை. அப்புறம் இவரே வந்த விஷயம்லாம் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டுகிட்டே இருந்தவர் இவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதான் உங்ககிட்ட வந்தேன்னு சொல்கிறாரு. அவர் இது கொண்டு ஆற்றுல போடு அப்படிங்கிறாரு. இவர் அதை கேட்டோன்னே ஒரு சிரிப்பாகவும் வருது, கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது சுலோச்சன முதலியாருக்கு. அப்புறம் இது தண்ணி ஓடுற ஆற்றுல போடுறதா, தண்ணி ஓடாத ஆற்றுல போடுறதா, வெள்ளத்தில் போடுறதா அப்படின்னு கேட்கலான்ட்டு வர்றாரு. சரி வேணாம் அப்படின்ட்டு திரும்பி வந்துடுறாரு. முதலியாருக்கு ஆற்றை ஒட்டி கொஞ்சம் நிலம் இருக்குது. தாமிரபரணி ஆற்றுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் நிலம் இருக்குது, நஞ்சை நிலம். அதில் நெல் போட்டு நல்ல விளைச்சல் இந்த வருஷம். அதை எடுத்துகிட்டு இந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வரும்போது வெள்ளம் அவரோட மாட்டு வண்டி, அரிசி மூட்டையெல்லாம் ஆற்றோடு போயிடுது. இது மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு போயிடுது. இங்கே ஒரு பாலம் கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்குகிறாங்க. அரசாங்கம் கொஞ்சம் உதவியும் பண்ணுது. இருந்தாலும் மிச்சத்தை இவரே போட்டுக்கிறாரு. அப்பயும் இவர் கொஞ்சம் பத்தலை. அப்போ தான் யோசிக்கிற போது சாமியார் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, கொண்டு ஆற்றுல போடுங்கிறது. சரி அப்படின்னு அந்த நகையெல்லாம் வச்சு இந்த பாலம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதை பூமி பூஜை போகிற அன்றைக்கி பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு பூமி பூஜை போடுறாங்க. அப்போ சிந்து பூந்துறையிலேருந்து ஒருத்தர் பெரியவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி இங்கே பாலம் இருந்துச்சு, ஆனால் வெள்ளத்தில் இது தாங்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இவர் அதையே அது மாதிரி எதுவும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு இன்னும் நல்லா பலமாக கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. காரைக்கு சாந்தரைக்கும் போது கடுக்கா, பதனி எல்லாம் சேர்த்து நல்லா பலமாக உறுதியாக இருக்கிற மாதிரி கட்டுறாங்க. பாலம் கட்டி முடிச்சிடுறாங்க. உபயோகத்துக்கு வந்துடுச்சு. அடுத்து அந்த
வெள்ளையர் அரசாங்கம் போய் நம்ம அரசாங்கம் வருது. போக்குவரத்து அதிகமாயிடுச்சு அந்த பாலத்தில். அந்த பாலத்தை இடிச்சுட்டு புதுசாக கட்டலாம்னு முடிவு பண்ணுறாங்க, பெருசாக கட்டணும் அப்படின்னு. ஆனால் அது இடிக்கவே முடியல. அந்த பாலத்தை ரொம்ப பலமாக இருக்குது, உறுதியாக இருக்குது அந்த பாலம். இப்போ இடிக்க வந்தவங்க போய் திரும்ப அரசாங்கத்தை சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி இந்த பாலத்தோடு சேர்த்து புதுசாகவும் புதிய பாலத்தை இதோட இணைச்சி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க. அந்த பாலம் இன்னும் இயக்கத்தில் இருக்குது. அந்த பாலம் இப்போ வண்ணாரப்பேட்டை பாலங்கிற பேரில் இயக்கத்தில் இருக்குது. சுலோச்சன முதலியார் பாலம் அது. நன்றி.